ஹாய்! நீங்க உங்களோட லைஃப்ப வந்து ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணுமா? உங்களோட சக்சஸ், ஹாப்பினஸ், மனி, ரிலேஷன்ஷிப் எல்லாமே உங்களோட மைண்ட் செட்ல தான் இருக்கு. இந்த ஒரு 3 பவர்ஃபுல் மைண்ட் செட் சேஞ்சஸ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட லைஃப் உங்களோட கண்ட்ரோல்ல வரும். கண்ட்ரோல் யுவர் ரியாக்ஷன்ஸ் 90% பீப்புள்ஸ் வந்து இதில வந்து ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. நம்மளோட லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ்க்கு வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அதுதான் வந்து நம்மளோட ஃபியூச்சர் வந்துட்டு சேவ் பண்ணும். 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ரியாக்ஷன் பேஸ்டு திங்கர்ஸ். ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உடனே ஆத்திரப்படுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. இன்னொருத்தர் வந்துட்டா ரெஸ்பான்ஸ் பேஸ்டு திங்கர்ஸ். அவங்க வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க. ஒரு பெஸ்ட்டு டெசிஷனை எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட மேனேஜர் வந்து நம்மளை வந்து திட்டிட்டாங்க அப்படின்னா உடனே நெகட்டிவாக திங்க் பண்ண வேணாம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுதான் சக்ஸஸ் பீப்புளுக்கும் ஃபெயிலியர் பீப்புளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ இனிமேல் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் யுவர் டைம். பணத்தை விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? டைம் தான். நம்ம வந்து பாதி நேரத்தை மொபைல்லையே வந்து வேஸ்ட் பண்ணிடுறோம். 3 டைப்பில் வந்து டைம் வந்து யூஸ் பண்ணலாம் நம்மளோட லைஃப்பில். வேஸ்ட்டு டைம்னா ரீல்ஸ் பார்க்குறது, நெட்ஃப்ளிக்ஸு, காசிப்பு அந்த மாதிரி. ஸ்பெண்ட் டைம்னா நார்மல் ஒர்க்கு, டெய்லி ரொட்டீனு, நம்ம ஃபுட் எடுத்துக்கிறது, ஸ்லீப்பிங் இந்த மாதிரி. இன்வெஸ்ட் டைம். நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணுறது, பிஸ்னஸை பில்ட் பண்ணுறது, அந்த க்ரோத்துக்கான திங்ஸை வந்து பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் 2 மணி நேரம் நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு செலவழித்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து வேறு லெவலில் இருப்போம். ஸோ ஒரு நாளில் 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து நம்மளோட க்ரோத்துக்காக யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் யுவர் தாட்ஸு. உங்களோட மைண்ட் செட்டை வந்து மாஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி என்ன நினைக்கிறீங்க அதுதான் உங்களோட வாழ்க்கையை வந்துட்டு ஷேப் பண்ணும். என்னால் இது முடியாது, நான் வந்து ரொம்ப ஏழை, இது பாசிபிளே இல்லை அந்த மாதிரி யோசிக்க வேணாம். நான் வந்து ஃப்யூச்சரில் சக்ஸஸ் ஆகணும், எனக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு என்ன வேணுமோ அந்த ஆக்ஷனை எடுக்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட லைஃப்பும் இருக்கும். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் வந்துட்டு உங்களோட கையில் தான். எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவை லிமிட்டாக யூஸ் பண்ணி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு டைம் அலோகேட் பண்ணுங்கள். நெகட்டிவ் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட க்ரோத் ஓரியன்டான திங்ஸுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுங்க. இந்த 3 மைண்ட் சேஞ்சஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா மைண்ட் செட்டும் சேஞ்ச் ஆகணும். ரெடியா? இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.